அனைவருக்கும் வணக்கம். 14/9/2025 இன்றைய பதிவு. விற்பனை பத்திரம் பரிசீலனை இல்லாத நிலையில் செல்லாது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு நாள் பார்த்திங்கன்னா 12/9/2025. வாங்க இந்த வழக்கினுடைய முழு விவரத்தையும் நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த வழக்கில் வரக்கூடிய இந்த முக்கியமான பிரிவுகளும் சட்டத்தின் வார்த்தைகளும் பார்த்துருவோம். வரம்பு சட்டம் 1963 பிரிவு 65 அல்லது அட்டவணை 1 பிரிவு 65 அசையா சொத்து மீதான உரிமையை நிலைநாட்ட அல்லது அந்த சொத்தின் மீது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு உரிமை கோருவதற்கு, அதாவது பாதகமான உடைமைக்கு 12 வருட கால வரம்பை குறிப்பிடுகிறது. இதன் பொருள் என்னவென்றால், உண்மையான உரிமையாளர் 12 வருடங்களுக்குள் தனது சொத்தை மீட்க வழக்கு தாக்கல் செய்யவில்லை என்றால் அந்த சொத்தை வைத்திருப்பவருக்கு பாதகமான உடைமை மூலம் உரிமை கோரும் உரிமை கிடைக்கும். விரிவான விளக்கம். சட்டத்தின் பெயர் மற்றும் பிரிவு. இது இந்திய வரம்பு சட்டம் 1963 லிமிடெட் ஆக்ட் 1963 பிரிவு 65 குறிக்கிறது. காலவரம்பு சொத்தை மீட்கும் உரிமையை நிறுவுவதற்கான சட்டப்பூர்வ காலவரம்பு 12 ஆண்டுகள் ஆகும். சம்பந்தப்பட்ட சொத்து. இந்த சட்டம் அசையா சொத்துக்கள் தொடர்பான உரிமை கோரல்களை கையாள்கிறது. பாதகமான உடைமை. இது ஒரு நபர் உண்மையான உரிமையாளரின் அனுமதி இல்லாமல் ஒரு சொத்தை குறிப்பிட்ட காலத்திற்கு பயன்படுத்தி வைத்திருக்கும் போது ஏற்படும் நிலைமையை குறிக்கிறது. விளைவு. ஒரு சொத்தை வைத்திருக்கும் ஒருவர் 12 ஆண்டுகள் கால வரம்புக்குள் வழக்கு தாக்கல் செய்யப்படாமல் இருந்தால் அந்த சொத்து உரிமையாளரின் உரிமையை பெறுவதற்கான உரிமை இழக்கப்படும். சட்டப்பூர்வ அடிப்படை. இது சட்ட ஆணையத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட வரம்பு சட்டத்தின் ஒரு பகுதியாகும். வரம்பு சட்டத்தின் அட்டவணையில் பிரிவு 59 என்பது ஒரு கருவி அல்லது ஆணையை ரத்து செய்ய அல்லது ஒதுக்கி வைக்க கோரும் ஒரு வழக்கில் வரம்பு காலம் என்ன என்பதை வரையறுக்கிறது. இந்தியாவில் 1963 ஆண்டின் வரம்பு சட்டம் இந்த விதியை கொண்டுள்ளது. மேலும் அட்டவணையில் உள்ள இந்த பிரிவு குறிப்பிட்ட கால வரம்பை நிர்ணயம் செய்வதன் மூலம் இத்தகைய நடவடிக்கைகளை தொடங்க அனுமதிக்கிறது. விவரங்கள். சட்டம் மற்றும் பிரிவு. இது இந்திய வரம்பு சட்டம் 1963 ஆண்டின் அட்டவணையில் உள்ள ஒரு பகுதியாகும். நோக்கம். சில கருவிகள் அல்லது ஆணைகளின் ரத்து அல்லது ஒதுக்கி வைக்கும் தன்மைக்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை நிர்ணயிக்க இந்த பிரிவு பயன்படுகிறது. முக்கியத்துவம். இந்த பிரிவு ஒரு குறிப்பிட்ட கருவியை அல்லது ஆணையை எதிர்த்து சட்ட ரீதியான நடவடிக்கையை தொடங்க மனுதாரர் அல்லது வாதிக்கு ஒரு காலக்கெடுவை வழங்குகிறது. இந்த பிரிவு சட்ட நடைமுறைகளை சீரமைக்கவும் வழக்குகள் தீர்க்கப்பட வேண்டிய காலக்கெடுவை வரையறுக்கவும் உதவுகிறது. விற்பனை பரிசீலனை. டெண்டர் என்பது ஒரு பொருள் அல்லது சேவையின் விற்பனைக்கான ஒரு முறையாகும். இதில் வாங்குபவர் அல்லது விற்பனையாளர் தனது சலுகையை சமர்ப்பிக்கும் போது அதன் விலையை அல்லது மதிப்பீட்டை பரிசீலனை செய்யும் ஒரு செயல்முறை இதில் அடங்கும். இது டெண்டர் முறையில் டெண்டரின் விலை தரத்தை மதிப்பிடும் ஒரு முக்கிய பகுதியாகும். மேலும் விற்பனை பரிசீலனை டெண்டரின் விலை மதிப்பை உறுதிப்படுத்த உதவுகிறது. பரிசீலனை டெண்டரின் முக்கிய அம்சங்கள். சந்தை மதிப்பு. டெண்டர் சந்தை மதிப்பு நிர்ணயித்து அதிக லாபம் ஈட்ட உதவும். சட்ட விதிகள். டெண்டர் செயல்முறைகள் சட்ட விதிகளை கடைபிடித்து வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்துகின்றன. திட்ட இலக்குகள். டெண்டர் திட்டத்தின் இலக்குகளை அடைவதற்கு உதவுகிறது. பங்களிப்பு. டெண்டர் பங்குதாரர்களின் பங்குகளை விற்பனை செய்ய உதவுகிறது. பரிசீலனை செயல்முறை. 1. டெண்டர் சமர்ப்பிப்பு. டெண்டர் நியாயமான நேரத்தில் குறிப்பிட்ட கால வரம்பிற்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். 2. பரிசீலனை. டெண்டர் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அதன் சலுகை, விலை, தரம் ஆகியவை பரிசீலிக்கப்படும். 3. தீர்மானம். டெண்டர் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் விற்பனை முடித்து பணம் பரிமாற்றம் நடைபெறும். உதாரணம். ஒரு தனியார் நிறுவனம் பங்குகளை விற்க விரும்பினால் ஒரு டெண்டர் சலுகை அறிவிக்கலாம். பங்குதாரர்கள் தங்கள் பங்குகளை விற்க டெண்டருக்கு விண்ணப்பிக்கலாம். பின்னர் அந்த பங்குகள் பரிசீலிக்கப்பட்டு அதிகபட்ச விலையில் விற்கப்படும். விற்பனை பத்திரம் பரிசீலனை என்பது ஒரு சொத்தை விற்பனை செய்வதற்காக வாங்குபவரும் விற்பவரும் ஒப்புக்கொண்ட பணத்தொகையாகும். இந்த தொகை சொத்தின் உரிமையை விற்பனையாளரிடமிருந்து வாங்குபவருக்கு மாற்றுவதற்கான சட்டப்பூர்வமான காரணமாகும். இந்த பத்திரத்தில் பரிசீலிக்கப்பட்ட தொகை தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் மற்றும் வாங்குபவர் இந்த தொகையை எப்படி செலுத்துகிறார் என்பதை பற்றி விவரங்களும் இருக்க வேண்டும். விற்பனை பரிசீலனை என்றால் என்ன? சட்டப்பூர்வமான காரணம். இது சொத்து பரிமாற்றம் சட்டத்தின் கீழ் சொத்தின் உரிமையை மாற்றுவதற்கான அடிப்படை நிபந்தனையாகும். ஒப்பந்தத்தின் அடிப்படை. விற்பனையாளரும் வாங்குபவரும் ஒப்புக்கொண்ட விலைதான் பரிசீலனை. தகவல் அவசியம். இது விற்பனை பத்திரத்தில் வெளிப்படையாக குறிப்பிடப்பட வேண்டும். மேலும் இது பண வடிவில் இருக்க வேண்டும். விற்பனை பரிசீலனையின் முக்கியத்துவம்.
தலைப்பு மாற்றம் பரிசீலனை செலுத்துவதன் மூலம்தான் சொத்தின் உரிமை வாங்குபவருக்கு மாற்றப்படுகிறது. சட்டப்பூர்வமான செல்லுபடி பரிசீலனை செலுத்தப்படாமல் இருந்தால் விற்பனை பத்திரம் செல்லுபடி ஆகாது மற்றும் தலைப்பு மாற்றம் நடக்காது. பரிசீலனை பணத்தை செலுத்தும் முறை டோக்கன் தொகை வாங்குபவர் டோக்கன் தொகையாக ஏதேனும் செலுத்தியிருந்தால் அது பத்திரத்தில் குறிப்பிடப்பட வேண்டும். மீதமுள்ள தொகை எப்படி எப்போது செலுத்தப்படும் என்பதை தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். பணம் செலுத்தும் முறை ரொக்கம், காசோலை அல்லது டிமாண்ட் டிராஃப்ட் போன்ற முறைகளில் பரிசீலனை தொகையை செலுத்தலாம். முக்கிய அம்சங்கள்: சொத்து விவரம், இது விவசாய நிலமா, குடியிருப்பு நிலமா அல்லது வணிக நிலமா என்பது தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். விற்பனை பரிசீலனை வாங்குபவர் மற்றும் விற்பவர் ஒப்புக்கொண்ட விலை பணமாக தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். கையொப்பம் விற்பனை பத்திரத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் வாங்குபவர் மற்றும் விற்பவர் கையெழுத்திட வேண்டும். நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வழக்கினுடைய விவரத்துக்கு செல்லலாம். விற்பனை பரிசீலனை இல்லாத நிலையில் விற்பனை பத்திரம் செல்லாது. உச்சநீதிமன்றம் மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் 12/9/2025 மனுவை தள்ளுபடி செய்தது. பிரிவு 59 வரம்பு சட்டம் பொருந்தாது என்று கூறுகிறது. பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டை உச்சநீதிமன்றம் அனுமதித்தது. இதன் மூலம் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் பிறப்பித்த ஆணைக்கு எதிரான பிரதிவாதியின் இரண்டாவது மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டது. வரம்பு சட்டம் 1963 பிரிவு 59 இந்த வழக்குக்கு பொருந்தாது என்று கூறி உச்சநீதிமன்றம் ஒரு சிவில் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்துள்ளது. பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதன் மூலம் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் பிறப்பித்த ஆணைக்கு எதிரான பிரதிவாதியின் இரண்டாவது மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டது. நீதிபதி ஜே.பி. பர்திவாலா மற்றும் நீதிபதி ஆர். மகதேவன் ஆகியோர் அடங்கிய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விற்பனை பரிசீலனை பெறவில்லை என்ற வாதியின் கூற்று வேறு விதமாக பொய்யானது என்று நிரூபிக்கப்படவில்லை. இது போன்ற சூழ்நிலைகளில், அதாவது விற்பனை பரிசீலனை டெண்டர் செய்யப்படாவிட்டால் விற்பனை பத்திரம் செல்லாது. மேலும் வாதி அதை ரத்து செய்ய கோர வேண்டிய அவசியமே இல்லை என்று நீதியரசர் சொல்லியிருக்கிறாரு. எனவே வரம்பு சட்டம் 1963 பிரிவு 59 தற்போதைய உண்மைகளுக்கு பொருந்தும் என்று கூற முடியாது. வரம்பு சட்டத்தின் அட்டவணையின் பிரிவு 65 அல்ல, பிரிவு 59 தான் இந்த வழக்குகளை பொருந்தும் என்பதை கவனத்தில் உயர்நீதிமன்றம் தவறு செய்ததாக கூறலாம் என்று பெஞ்ச் குறிப்பிட்டது. மேல்முறையீட்டாளர் சார்பாக மூத்த வழக்கறிஞர் ஆர். பாலசுப்ரமணியம் ஆஜரானார். பிரதிவாதிகள் சார்பாக ஏஓஆர் ஆர். பாலசுப்ரமணியம் ஆஜரானார். வழக்கு பின்னணி: மேல்முறையீட்டாளர் பிரதிவாதி விவசாய நிலத்தில் 1/3 பங்கு வரை தங்கள் அமைதியான உடைமையில் தலையிடுவதை தடுக்க நிரந்தர தடை விதிக்க கோரி மூத்த துணை நீதிபதி நீதிமன்றத்தில் ஒரு சிவில் வழக்கை தொடர்ந்தார். மாற்றாக பிரதிவாதியுடன் சேர்ந்து தாங்கள் கூட்டு உடைமையாக இருக்க வேண்டும் என்றும் ஒரு நபரால் செயல்படுத்தப்பட்டதாக கூறப்படும் விற்பனை பத்திரம் மோசடியானது, இட்டு காட்டப்பட்டது என்றும் அதன் மூலம் பிரதிவாதிக்கு ஆதரவான வாதிகள் மோசடியானது என்றும் அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் இதனால் வாதியின் பங்கு செல்லாது என்று வாதியின் பிரதிவாதிகள் கோரினர். மேற்கூறிய வழக்கை விசாரணை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மேலும் வாதிகள் மாவட்ட நீதிமன்றத்தில் முதல் மேல்முறையீடு செய்தனர். முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றமும் அதை அனுமதித்தது. மேலும் உயர் நீதிமன்றத்தில் சவால் செய்யப்பட்டது. முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை உத்தரவையும் உயர் நீதிமன்றம் உறுதி செய்தது. இது வாதிகளுக்கு சாதகமாக வழக்கை தீர்ப்பளித்தது. இருப்பினும் வரம்பு பிரச்சனையை பொறுத்தவரை உயர் நீதிமன்றம் வேறுபட்டது மற்றும் வரம்பு சட்டத்தின் பிரிவு 59 தான், பிரிவு 63 அல்ல என்ற முடிவுக்கு வந்தது. இது போன்ற சூழ்நிலைகளில் பிரதிவாதியின் சட்டபூர்வ வாரிசுகள் உச்சநீதிமன்றத்தில் இருந்தனர். பகுத்தறிவு: இந்த வழக்கின் மேற்கூறிய சூழலில் உச்சநீதிமன்றம் தற்போதைய விஷயத்தின் உண்மைகளை பொறுத்தவரை பிரதிவாதியிடமிருந்து எந்த விற்பனை இழப்பீடும் பெறவில்லை என்று வாதி குறிப்பாக கூறினார். விற்பனை பத்திரத்தின்படி விற்பனை இழப்பீடு ரூ.15,000 என்பது ஒப்புக்கொள்ளத்தக்கது. மொத்தம் விற்பனை இழப்பீட்டில் வாதியும் மற்ற விற்பனையாளரான ராம் சரணம் ஏற்கனவே பிரதிவாதியிடமிருந்து ரூ.9,000 பெற்றதாக கூறப்படுகிறது. மீதமுள்ள தொகை ரூ.6,000 விற்பனை பத்திரம் நிறைவேற்றப்படும் போது பதிவாளரின் முன்னிலையில் பெறப்படும் என்று விற்பனை பத்திரம் சுட்டிக்காட்டியது. விற்பனை பத்திரத்தை நிறைவேற்றும் போது மீதமுள்ள விற்பனை தொகையான ரூ.6,000 வழங்கியதாக கூறப்படும் பிரதிவாதியின் கணவர் சாட்சி பெட்டியில் ஏறவில்லை என்பதை முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் ஆகிய இரண்டின் ஒரே நேரத்தில் வழங்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது. மேலும் விற்பனை பத்திரத்தை நிறைவேற்றியதற்கான சாட்சிகளில் ஒருவரான சர்பஞ்ச் அவரது வாக்குமூலம் பதிவு செய்யப்படுவதற்கு முன்பே இறந்துவிட்டார். இரண்டாவது சாட்சியம் அளிக்கும் சாட்சியாக இருந்த ஒரு புத்து பிரதிவாதியின் சகோதரர் ஆவார்.
மேலும் இரு நீதிமன்றங்களும் அவரது சாட்சியம் பிரதிவாதிக்கு ஒரு பக்கா சார்பானதாக சந்தேகத்தின. மொத்தத்தில் விற்பனை பத்திரம் நிறைவேற்றும் போது விற்பனை பரிசீலனையில் பகுதியளவு அதாவது ரூபாய் 6000 செலுத்தப்பட்டதாக பிரதிவாதியின் வழக்கை நிரூபிக்கக்கூடிய எந்த சாட்சியும் இல்லை என்று அது மேலும் கூறியது. விற்பனை பத்திரத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பு செலுத்தப்பட்டதாக கூறப்படும் ஆரம்பத் தொகையான ரூபாய் 9000 கூட உண்மையில் வாதியால் பெறப்பட்டது என்பதை நிரூபிக்க பிரதிவாதியால் எந்த ஆதாரமும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று நீதிமன்றம் கூறியது. முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் கூட்டு உடைமை உரிமையை வாதி கோரியதை சரியாக கவனித்தது. கேள்விக்குரிய பரிவர்த்தனை செல்லாது என்ற முடிவுக்கு வந்தது. எளிமையாக சொன்னால், சட்டத்தின் பார்வையில் வாதி விற்பனை பத்திரத்தை நிறைவேற்றியதாக கூற முடியாது. எனவே வாதி தனது உரிமையின் அடிப்படையில் சொத்தை உடைமையாக்குவதற்கான ஒரு வழக்கை பராமரித்து பிரதிவாதியின் உடைமை வாதியின் உடைமைக்கு பாதகமானது என்பதை அறிந்த நாளிலிருந்து 12 ஆண்டுகளுக்குள் அதை தாக்கல் செய்திருக்கலாம் என்று அது மேலும் கூறியது. முடிவுரை: விற்பனை பத்திரம் நிறைவேற்றப்பட்ட தேதியை கருத்தில் கொண்டாலும் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளுக்கு பிறகு வழக்கு தொடரப்பட்டு இருப்பதால் பிரிவு 65 கீழ் நிர்ணயிக்கப்பட்டுள்ள வரம்புக்குள் இருப்பதாக கூறலாம் என்று நீதிமன்றம் கருதியது. தற்போதைய வாதியால் தொடரப்பட்ட வழக்கு வரம்பு சட்டம் 1963 எந்த பிரிவு பொருந்தும் என்ற கேள்வியை பொருட்படுத்தாமல் வழக்கு வரம்பிற்குள் தாக்கல் செய்யப்பட்டதாக கூறலாம். எனவே சட்டத்தின் சரியான நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதை தவிர வரம்பு அம்சத்தில் வழக்கின் பராமரிப்பை பொறுத்தவரை உயர் நீதிமன்றம் வந்த இந்த இறுதி முடிவில் எந்த பலவீனத்தையும் நாங்கள் காணவில்லை என்று அது முடிவு செய்தது. அதன்படி மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த வழக்கில் வாதிக்கு சாதகமாக உச்சநீதிமன்றமும் சாதகமாக தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு. நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு. நன்றி, வணக்கம்.